சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் மருத்துவ உபகரணங்களும் இல்லாததால் சுற்றுவட்டார மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரவேலு அப்பகுதியினருடன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அரசு மருத்துவமனையில் இங்கே இருக்கிறோம். இங்கே போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருத்துவ வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் குற்றச்சாட்டாக இருக்குது. அதை பற்றி நம்ம திருவள்ளூர் மனோஜ் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். இங்கே இளையான்குடி சுகாதார நிலையத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த இளையான்குடியோட அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர் இருக்கிறதில்ல. அதாவது மொத்தம் அந்த மருத்துவமனைக்கு 12 மருத்துவர்கள் இருக்கணும். இந்த 12 மருத்துவர்களில் தற்போதைக்கு வெறும் 4 மருத்துவர் தான் இருக்காங்க. அந்த 4 மருத்துவர்லையும் ஒரு மருத்துவர் கூட இரவு நேரத்தில் பணியிலே இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்கள உடனடியாக அந்த 108 மூலமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தா கூட அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு இங்கே மருத்துவர் இருக்க மாட்டேன்றாங்க. அப்போ மருத்துவம் பார்க்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதலுதவியை மட்டும் கொடுத்துட்டு அந்த செவிலியர் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கான மருத்துவர் கூட இல்லாதனால வேறு வழியே இல்லாமல் 108 மூலமாக சிவகங்கை அனுப்பிடுறாங்க. 32 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சிவகங்கை ஜிஹெச்சுக்கு தான் இவங்களை அனுப்பி விடுறாங்க. மாலை நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்தால் கூட, யார் வந்தாலும் உடனடியாக சிவகங்கை ஜிஹெச் தான் இப்படி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இளையான்குடியினுடைய அரசு பொது மருத்துவமனைக்கு இப்போ இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, சரி இங்கே போனாலே நமக்கு மருத்துவர் இருக்க மாட்டேங்கிற அச்ச உணர்வு வந்துடுது. அதனாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, தனியார் மருத்துவமனை தேட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ அதாவது வசதி வாய்ப்பு காசு பணம் இருக்கிறவங்க கொண்டு போய் தனியார் மருத்துவமனை பார்த்துருவான். அன்றாட தினக்கூலியாக இருப்பான்ல, அன்றாடங்கட்சி, அதாவது அன்றாட ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறவங்க, நிமிந்தார் வேலைக்கு போகிறவங்க, தச்சு தொழிலுக்கு போகிறவங்க, பெயிண்ட் தொழிலுக்கு போகிறவங்க, பேக்கு போகிறவங்க, கம்பெனிக்கு தைக்க போகிறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இவங்ககிட்டலாம் எங்கே இருக்குது காசு? இவங்களாம் தனியார் மருத்துவம் போக முடியுமா? அப்போ அவங்க இளையான்குடி அரசு மருத்துவமனை தேடி வரும்போது இங்கே மருத்துவர் இல்லாமல் ஏமாந்து போயிட்டு ஒரு வழியே இல்லாமல் மருத்துவம் பார்க்க இங்கே வர மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அவல நிலையும் இந்த இளையான்குடியோட அரசு மருத்துவமனையில் இருக்குது. அதே மாதிரி இந்த மருத்துவமனை வந்து ஒரு சுகாதாரமாகவும் இருக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் ரொம்ப காடு மாதிரி இதாக இருந்துச்சு. ஒரு சமூக ஆர்வலர் மூலமாக அந்த மரங்களை எல்லாம் வெட்டி இப்போ ஓரளவு இருக்குது. இப்போயுமே இது சுத்தமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ இதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஜென்ரேட்டர் வசதி, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. குடிநீர் வசதி இல்லை. இங்கே தங்கி மருத்துவம் பார்க்கிறவங்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. இந்த இளையான்குடியினுடைய அரசு மருத்துவமனைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்களும் சிவகங்கையோட மாவட்ட ஆட்சியர் அவர்களும் 2 பேரும் உடனடியாக இந்த இளையான்குடி ஆய்வு செய்து இந்த அரசு மருத்துவமனையை இரவு நேரத்தில் சுழற்சி அடிப்படையில் மருத்துவரை நியமனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து மற்றொரு நபர் இருக்கிறாரு. ஐயா, இப்போ மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. இப்போ நீங்கள் எது மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்தீங்க? இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து மதுபான கடைகள்லாம் இருக்குது. அந்த சாலை ஓரத்தில் இருக்க மதுபான கடைகளில் மது அருந்திட்டு எத்தனை பேர் பல விபத்துக்கு ஆளாகிறாங்க. மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா விபத்துகள் அதிகமாக நடக்குது. இந்த கூலி தொழிலுக்கு செல்கிறவங்களாம் போயிட்டு ஏதோ குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு விழுந்துடுறாங்க. மருத்துவமனைக்கு வந்தால் மருத்துவர் இருக்கிறதில்ல, உடனே சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தான் அனுப்பிடுறாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் சாயந்தரம் பொழுதடைஞ்சு சாயந்தர நேரத்தில் வயக்காட்டுகளுக்கு வேலைக்கு போயிட்டு இதை சுற்றி இளையான்குடி நகர்பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 53 பஞ்சாயத்து இருக்குங்க. ஒரு 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது, குக்கிராமங்கள் இருக்குது. அவங்களோட தொழில் வந்து அன்றாட விவசாய தொழில், ஆடு மாடு இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சாயந்தர நேரத்தில் ஒரு காய்ச்சல் அடித்தாலோ, தலைவலின்னு வந்தாலோ, ஒரு சளி பிடிச்சி இங்கே வந்தாலோ இரவு நேரத்தில் மருத்துவர் இருக்கிறது இல்லைங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனை இருந்தும் உயர்ந்த தகுதி மேம்பாடு செஞ்சும் அந்த மருத்துவமனையால் மக்களுக்கு எந்த போதிய பலனுமே இல்லை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர் இல்லை. அதை 12 மருத்துவர் இருக்க வேண்டிய இடத்துல 4 மருத்துவர் தான் இருக்கிறாங்க. இரவு நேர மருத்துவர் இல்லாதனால வந்து விபத்துகள், அவசர தேவைகள், கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து சிகிச்சை சிக்கல் ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து இது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி தான் இப்போ செயல்படுது. ஒரு பெரிய சுகாதாரமான நிலையமாக இல்லை. தமிழகம் முழுவதும் ஒரு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் முன்னுரிமை கொடுத்து இளையான்குடி இப்போதைக்கு இரவு நேர மருத்துவராக நியமிக்கணும் என்பதே இப்போதைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சிவகங்கையிலிருந்து சத்தியம் செயலுக்காக பாஸ்கரவேலு.